செங்காய். இது செங்காய், இது நான் எடுத்துக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீவாணிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் ஒன்று வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், அதோட டேஸ்ட் வந்து நல்லா நாக்கை ஓட்டிக்கிச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு அது மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னண்ணா நம்ம வீட்டாண்ட கூட இந்த பூ மரம் இருந்ததுதா. இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? என்ன மரம் கேளு? என்ன மரம் சொன்னாங்க கேளு? என்ன மரம்? குங்கு மரமா? அது சொல்றாரு. வேற என்ன குங்கு மரமா? அது குங்கு மரம். நம்மளுக்கு தெரியாது, அந்த மரத்தை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காய் மரம், தேங்காய் மரம், புளியங்காய் மரம். இந்த அடிக்கிற வெயிலில் எங்கே போயின்னு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? செக்கப் போயிட்டா பணம் எங்க வாங்கி கொடுத்தா ஸ்ரீவாணி. சரி, அது வேக வச்சு கொடுத்தாங்க, சாப்பிடலான்ட்டு வந்து தின்ன மேலே உக்காஞ்சா என்னை கடைக்கு இட்டுன்னு போன்ட்டு ஒரே தொல்லை. ஒரே அவள் கண்ணாடி போட்டு வந்துனுக்குறேன். இப்போ என்னண்ணா? ஓ, வெயில் பட்டா கஷ்டமா இருக்குதான், வெளிச்சமா இருக்குதான். அதுதான், வெயில் பட்டா கஷ்டமா இருக்குதான், வெளிச்சமா இருக்குதான். அதெல்லாம் கண்ணாடி போட்டா நல்லா இருக்குமா? நான் மேலே பாரு, வானத்தை பாரு, சூப்பரா பா. அதனால கடைக்கு என்ன வேணும்? நானா கண்ணு கூசுதான். சரி, என்னத்து கடைக்கு போறேன்? ஒரே தொல்லைங்க, ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்ட்டு. அதனால தான் கடைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம வீடு சைடு வந்து ஒரு பேக்கரி இருக்கு, அந்த பேக்கரிக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா பணம் எனக்கு சாப்பிட்டு புளியம்பழம் தான் இருந்தால் அடிச்சு சாப்பிட்டு போகலான்ட்டு. மூச்சு வாங்குதுங்க, ஒன்றுமே முடியல. யாரும் குழந்தை கூப்பிட்றான்ட்டு நான் நடக்கவே முடியல என்னால். இப்படி வாங்க, நான் வண்டி வரேன், அம்மா கைதான் பிடிச்சின்னு வரணுவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரோட்டு சைடு வந்தோம். பார்த்தா வந்து மாலை வந்து பிள்ளையாங்க உளிக்கின்னு இருக்காங்க. நம்ம வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாங்க உளிக்கின்னு இருக்காங்க. நிறைய கீழே கொட்டி கிடக்குன்னா எடுக்கிறோம். முதல்ல செங்காய்மா நல்லா இருக்கும். சரி, செங்காய் சூப்பரா இருக்கும். செங்காய் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணுமா? நார்மல் டைம்ல நம்ம புளியாம்பழம் சாப்பிடுவோம். மாசமா இருக்கிற டைம் சொல்லாது. என்னன்னா பணம் சாப்பிடலாம், அதெல்லாம் வேணாமா? பழமா இருக்க உழுக்குறவங்க எடுத்துக்கிட்ட இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இது செங்காய், இது நான் எடுத்துக்கிறேன். இது அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க கஷ்டப்பட்டு உளிக்கின்னு இருக்காங்க, அதில் வந்து நான் எடுத்து சாப்பிட்டு. இதெல்லாம் புளியாம்பழம் தான். இதெல்லாம் அவங்க உலுக்கி போட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 செங்காய் வந்துச்சு, நம்ம சாப்பிட்டோம் இல்லைங்களா? இதை வந்து அவங்க அன்னக்குடியிலே போட்டாங்க. நிறைய இருக்கு, என்னால் குனிஞ்சு எடுக்க முடியல. போட்டுடலாம். இது வந்து இது புளியாம்பழம், இது செங்காய். அந்த அண்ணன் ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து கீழே போகிறது அப்படியே அன்னக்குள்ளேயே விழுது. ரோட்லலாம் போயிட்டு இருக்கு. இது செங்காய், இது நான் எடுத்துக்கிறேன். இது செங்காய் காய், இது ஒன்று நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் ரோட்லலாம் கொட்டின்னு இருக்கு. போகிற வர வண்டிலாம் ஏறி வச்சுட்டு போகிறாங்க. வாங்க, செங்காய். செங்காய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னம்மா பண்ணுற?
இங்க கடைக்கு வந்தோமா அப்படியே நம்ம அண்ணன் வீட்டு சைடு வந்தோம். நம்ம குணாண்ணா வீட்டு சைடு வந்தா குட்டிங்க 2 பேர் இருக்கிறாங்க. 4 பேரா 2 பேர் உள்ள இருக்கிறாங்க, 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. இருந்தானா இரு பால் ஊத்தலாம், பாப்பாங்களுக்கு பால் ஊத்தலாம். இந்த அவங்க வந்து அவங்க அம்மா தேடி நிக்கிறாங்க. இந்த குடிக்குது. இந்த நீ குச்ச ஊத்திடும். இந்த தெரியல குழந்தைல அது சப்பி குடிக்கும். ஐயோ அவங்க அம்மா தேடுது. கண்ணு திறந்துட்டு இருக்குதுங்க. கண்ணு திறந்துட்டாங்க. தெரியலம்மா குழந்தைங்களுக்கு. குடிக்கிறான். இரு நானா பசி குச்சிட்டு பாத்து அந்த குச்சிட்டு போ இந்த குச்சிட்டு போயிடு இல்ல உள்ள போறதுக்கு போறாங்க. போலாம் இரு. எங்க அரிசி குட்டிக்கு யார் வேணும்? எங்க அரிசி குட்டிக்கு யார் வேணும்? எங்க மலை அரிசிக்கு யார் வேணும்? மாமா வேணுமா உனக்கு? மாமா வேணுமா? ஒன்ன ஒரு 3 மாசத்துல வந்துடும் லலிதா. மாமாட்ட போனமா இப்ப நீ? ஐயோ என்கிட்ட வரணுமா? என்கிட்ட வரணுமாமா? மாமா வேணுங்கிறா. நான் கொடுக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. யாரை கைய முருகிறா. பயந்துருவா. கூப்பிட்டா எங்க அண்ணன் கூப்பிட்டா என்ன மாமா முறுக்குனா கை முறுக்குன்னா நாங்க பயந்துருவோம். ஸ்ரீவாணி அங்க பாருனா பாப்பா கூப்பிடுது. அடிக்கிட்டு கை தூக்குறியா? கொடுக்க மாட்டேன் மாமாவை. பேசக்கூடாது அந்த பொண்ணுகிட்ட. மலையரிசிட்ட பேசினா நீ உதவாங்க. மலையரிசி கூப்பிடக்கூடாது. மலையரிசி நான் பேச விட மாட்டேமா. என்ன பேசு? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் தூக்க மாட்டேன். மலையரிசி இது மாமாட்ட போணுமா? குடுக்குவா. ஐயோ பாரு மாமாவை பாரு. எங்க இங்க மலையரிசி? யார் இந்த மலையரிசி? பண்ணிக்கிறாங்களா குழந்தைங்க உங்ககிட்ட? அழுகுறாப்பா. குடுக்கலையா? மாமா கிட்ட குடுக்கலையா? வரையா மலையரிசி? மலையரிசி யார்? எனக்கா? மாமா நீ உக்காரு, நான் குடிக்கிறேன். நீ தொட்டு சாப்பிடுமா? மலையரிசி என்ன தாண்டி பாக்குறாவா? என்ன தாண்டி பாக்குறா? ஆமா தங்கம். ஆமாவாமா? ஏன் அப்படி? அந்த கால் கணக்கா முட்டை இது மாதிரி வரணுவாங்க. முட்டை கோப்பல மாதிரி. பால் குடிக்கிற குழந்தை இல்ல 6 மாசத்துக்கு ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கும். வாணா கால் இதுவாகும்ண்ணா குழந்தைக்கு. ஐயோ குழந்தை நடக்குதுப்பா. நான் வாணா அது மாதிரி வைக்க கூடாதா குழந்தைய? ஏன்னா வெயிட் விழக்கூடாது குழந்தைக்கு. உட்கார வைங்க. கால் ஒண்டி பால் தோண்டி கீழே என்ன வேணும் பண்ணு தானே கேட்டேன். இந்த கேக்கா இதுவா? இதானே இந்த கேக் தானே? இதுவா கேக் இல்லையா? ஆமா இதுவாமா? வாங்கிட்டாரு. நேந்திரப்பழ சிப்ஸு. நேந்திரப்பழ சிப்ஸு பன்னு. இந்த கண்ணு இந்த பன்னு. என்ன வேணும் செய்யுமா? பழம்லாம் விற்கிறாங்களாம். அங்க பாருங்க அப்படி வாங்கிட்டேன். பேக் பண்ணிட்டேன்.
அது நீ சாப்பிட்டு வானாவா வானா ஆயா புத்து ஆயா புத்து ஓடி 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 தெரியல வீடு எங்க பையன் கட்டி கொடுக்குறான் சாவி கொடுக்குற மாதிரி பண்ணு சொல்லுங்க பண்ணி பேசுவோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீவாணிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் ஒன்று வாங்கணும் அன்னாச்சி பழம் ஒன்று வாங்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காங்க பூசணிக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் இங்கே கல்யாணம் ஆகி வந்து தான் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் வந்து நல்லா நாக்கில் ஒட்டிக்கிச்சு அதை பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு அது மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாளைக்கு தான் செய்யலான்னு இருக்கோம் எவ்வளோக்கா இது 1 கிலோ சொன்னீங்க 30 1 கிலோ 30 ரூபா இது 2 கிலோ இருக்குது அதனால் வாங்கிட்டோம் வேஸ்ட்டாக போனாலும் கொஞ்சம் வயிற்றுக்கு போகுது இல்லை அதனால் வாங்கிட்டோம் இதெல்லாம் குட்டியாக இருந்தால் ஒரு கிலோ வாங்கிட்டு இருப்போம் இது 2ஆக கட் பண்ணால் கூட நாளைக்கு ஒரு நாள் மறுநாள் ஒரு நாள் தான் சாப்பிடுவோம் வெயில் டைமுக்கு சாப்பிட்லாம் நல்லது